வாசகர்களே வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் இது 1961 உருவான சிறந்த சரித்திர தமிழ் படம். விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய படம். இவரை செக்கிழுத்த செம்மல் என்றும் பாராட்டுவார்கள். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் நிறுவி பல இன்னல்களை சந்தித்தார். ஆங்கிலேயரிடம் போராடி வர்த்தகத்திலும் வெற்றி பெற்றார். சிறைவாசமும் சென்றார். இவரின் வாழ்க்கை குறிப்பை பல பரிமாணங்களுடன் இயக்கி பெருமை சேர்த்து உள்ளார் அந்த காலகட்ட சிறந்த இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்கள். பிரமிக்கத்தக்க நடிகர் நடிகைகளுடன் சிவாஜி சார், ஜெமினி சார், சாவித்ரி மற்றும் பல முன்னணி நடிகர்கள் படைசூழ வந்த படம் இந்த கப்பலோட்டி தமிழன் படம். இந்த படத்தை பற்றி அரிய செய்திகள் நான் சொல்வதை விட என் ஆருயிர் தோழர் தமிழ் ஏலன் அவர்கள் சொன்னால் அது கூடுதல் சிறப்பு. ஏனெனில் அவர் ஒரு நடமாடும் நூலகம், பயிலகம், அறிவகம், மும்மொழி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்று மும்மொழியிலும் ஆற்றல் பெற்றவர். கலை, இலக்கியம், மேலாண்மை என்று பல துறைகளில் தடம் பதிக்கும் பன்முகத் திறனாளர். கொரோனா சமயத்தில் 1000க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை நடத்தி இணைய தேனி என்ற விருது பெற்றவர். பட்டிமன்றங்கள், தொலைக்காட்சி, கலந்துரையாடல் என்று அவர் புகழை LIC மாடி வரை அடுக்கலாம். காற்று வெளியீடை கண்ணம்மா என் காதலை எண்ணி கழிக்கின்றேன். இந்த பாடல் கப்பலோட்டிய தமிழில் வருகிறது. கண்ணம்மா என்றவுடன் அவருடைய மனைவி உடனே வந்து உபசரிக்க வந்து விடுவார்கள். அவ்வளவு உபசரிப்பு அவர் குடும்பத்திடம். இன்னொரு பாடல் என்னவென்றால், வெள்ளிப்பனி மலை மீதுலாவுவோம், படிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், நல்ல கல்விச்சாலைகள் வைப்போம் என்ற சொல்லிற்கேற்ப இவரும் கல்விச்சாலை வைத்து நான் ஒரு IAS அகாடமி என்ற நிறுவனத்தை நிறுவனி தமிழ் தொண்டு செய்து வருகிறார். எங்கள் தமிழன இப்பொழுது கப்பலோட்டிய தமிழன் படத்தை பற்றி விரிவாகவும் சுவையாகவும் சரித்திர நோக்குடன் பல அரிய தகவல்களை சொல்ல முன்வருகிறார். அவரின் சுந்தர தமிழனையும் இசை வடிவான வெங்கல குரலையும் கேட்க நானும் என் வாசகர்களுடன் சேர்ந்து ஆவலாக உள்ளேன். இதோ தமிழரின் நம் காணொலியில். வணக்கம் நண்பர்களே. கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன், வாழ்த்திடம்மா. மிக அருமையான ஒரு முயற்சியை அன்பிற்குரிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். 60 ஆண்டு கால திரைப்பட வரலாற்றினை தொகுத்து எழுதுவதையும் முகாமையான ஆளுமைகளுக்கு அந்த பணிகளை பிரித்து தந்திருக்கிற முறைக்காகவும் ஐயா ரவி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் அவர்களது துணைவியாரும் இன்றும் இசை பாடல் வகுப்புகளுக்கு சென்று தங்களது பாடும் திறனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களது படைப்பு திறனும் வளர வேண்டும் என்று இங்கே அரங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் சார்பாக வாழ்த்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே மையமாக இருக்கிற எங்களை அன்பிற்குரிய குமாப்பா கபிலன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இதே அரங்கத்தில் பல்வேறு செய்திகளை பேச இருக்கிற ஆளுமைகள் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும், தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், RC குமரன் அவர்களுக்கும், நண்பர் தமிழ்முகில் திருவை பாபு அவர்களுக்கும், தும்பி ஞானவடிவேல் அவர்களுக்கும், பொதுகி செல்வராஜன் அவர்களுக்கும், இன்னும் அரங்குக்கு வர இருக்கிற ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நேர மேலாண்மையோடு நடைபெறுகிற நிகழ்வு என்பதால் நேரடியாக நாம் செய்திக்கு வந்து விடுவது மிகச் சரியாக இருக்கும். அப்படி பார்க்கிற போது கப்பலோட்டிய தமிழன் ஐயா அவர்கள் அறிமுகத்திலேயே அந்த செய்திகளை சொன்னார்கள்.
இந்திய விடுதலை போராட்டம் உயரத்தில் இருந்த காலகட்டத்தில் நமக்கு தமிழ்நாட்டிலே போராடிய பெருந்தகைகளில் மிக முகாமையானவர் வ.உ.சி. அவர்கள். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிற அவர் கப்பலை ஓட்டி காட்டினார் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக. அந்த கப்பலோட்டிய தமிழன் உடைய படம் 1961 வெளியாகிறது. அதை பற்றிய பல்வேறு குறிப்புகள் நமக்கு இணையத்திலே காண கிடைக்கின்றன. மிக குறிப்பாக இந்த படத்திற்கு கப்பலோட்டிய தமிழன், நம்ம டிவி கொஞ்சம் நிறுத்துறா, பி.ஆர். பந்த்ரு அவர்கள் தயாரித்து இயக்கிய இந்த படம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி போன்றவர்கள் நடித்திருக்கிறார்கள். சிவஞானம் அவர்கள் எழுதிய இந்த கதை என்கிற அடிப்படை தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த கதை களத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கதை கடலும் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. இந்த கதை களத்தில் வ.உ.சி. அவர்கள் மட்டுமல்லாமல் மாடசாமி என்கிற கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிக்க வைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஒரு விடுதலை போராட்ட வரலாற்றை முழுமையாக வ.உ.சியை மையப்படுத்தி எடுக்கிற போது பார்வையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கிற முறையை விட ஒரு காதல் இணை இருப்பது, அதற்கு இணையான பாடல்களை பயன்படுத்துவது என்பதும் அன்றைய தேவையாக இருந்த காரணத்தினால் மாடசாமி என்கிற பாத்திரத்தில் ஜெமினி கணேசன் நடிக்கிறார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை ஆய்வு செய்கிற அறிஞர்கள், அந்த திரைப்படத்தை ஆய்வு செய்திருக்கிற முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், மாடசாமி என்கிற அந்த பெயர் வேண்டுமானால் கற்பனையாக வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தனது வழக்கறிஞர் காலகட்டத்தில் பல ஏழை இளைஞர்களுக்காக வழக்காடி இருந்திருக்கிறார். அதன் குறியீடுதான் மாடசாமி. ஆனாலும் இந்த கதையை நகர்த்தி செல்வதிலே ஜெமினி கணேசன், சாவித்திரியினுடைய பாத்திர படைப்பு மிக முகாமையான ஒரு கதை பிணைப்பை காட்டி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொன்னியின் செல்வனிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற நந்தினியும் அங்கே இருக்கிற ஆழ்வார்க்கடியனும் முற்றிலும் கற்பனையான பாத்திரங்கள். ஆனால் இதில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் வகிக்கிற பாத்திரங்கள் மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று பாத்திரங்கள் என்று சொல்லலாம். இதிலே ஆண் கதாபாத்திரங்களாக இருக்கிறவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நமக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த படத்திற்காக விருதுகளை பெற்றிருக்கிறார். மாடசாமியாக ஜெமினி கணேசன், சுப்பிரமணிய சிவாவாக டி.கே. சண்முகம் நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. டி.கே. இளங்கோவனும் ஐயாவும் அவர்களுடைய அப்பா. பாரதியாராக எஸ்.வி. சுப்பையா. உண்மையிலேயே எனக்கு தெரிய பாரதியார் வேடமிட்டு பலரும் நடித்தார்கள். மிக அண்மையில் கூட ஒரு படம் வந்தது. ஆனால் எஸ்.வி. சுப்பையா இந்த படத்திலே காட்டியிருக்கிற முகபாவனை, அந்த உணர்ச்சிகள் மிக மிகச் சிறந்தவை என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட வ.உ.சியாக நடிக்கிற சிவாஜிக்கு ஈடு கொடுத்து நடித்திருக்கிற ஒரு கதை மாந்தராக பாரதியாராக, வாஞ்சிநாதனாக பாலாஜி நடித்திருக்கிறார். சின்ன காட்சியாக தான் ரொம்ப சுவையாக இருக்குவது. அப்படி பார்க்கிறேன். மற்ற பெயர்கள்லாம் உங்களுக்கு பட்டியல் இருக்கிறோம், உங்களால் படிக்க முடியும் என்பதால் நான் அதை நேரம் கருதி அதனை வாசித்து காட்டவில்லை. ஆனால் இங்கே வ.உ.சியின் மனைவியாக குமாரி ருக்மிணி மீனாட்சி அம்மாள் அவர்கள் நடித்திருந்திருக்கிறார்கள். 2 பேர் நடிக்க வைத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த படத்தினுடைய நிறைவு காட்சியிலே பாரதியின் பாடலை பாடுகிற போது அந்த அம்மா மிக அருமையாக அவர்களுக்கான அருகியல் காட்சிகள், க்ளோஸ்அப் காட்சிகள் வைத்திருப்பார்கள். அது உணர்ச்சிகளை மிக அருமையாக காட்டியிருந்திருப்பார். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான அவருக்கு ஓட்டிய 2 கப்பல்களின் பெயர் ஏனென்றால், ஒரு படத்தை தெரிந்து கொண்டாலும் கூட அவர் ஓட்டிய 2 கப்பல்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்பதும், எஸ்.எஸ். கார்னியோ, ஏ.எஸ். காவோ என்ற 2 கப்பல்களை அவர் வாங்கி செலுத்தியிருந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த படத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாரதியார் பாடல்கள் என்று நாம் கொஞ்சம் கூட ஐயம் திரிபர சொல்ல முடியும். ஏனென்றால் பாரதியார் பாடல்களை மிகச் சரியாக பயன்படுத்திய படங்களிலே கப்பலோட்டிய தமிழனுக்கு மிகச் சிறப்பான இடம் இருக்கிறது. கப்பலோட்டிய தமிழனை கொண்டு வந்து சேர்த்ததிலே, வரலாற்றை இளைஞர்களுக்கு கொண்டு வந்து படம் பிடித்ததிலே இந்த படம் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறது. ஆனாலும் ஆய்வு செய்தியாக ஒன்றை பார்த்தால், இந்த படம் முதல் முறையாக வருகிற போது தமிழகத்தினுடைய அரசியல் களம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசுமாக பிரிந்திருக்கிற போது இந்த திரைப்படம் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துவிடும் என்ற விமர்சனம் இருந்து கொண்டே இருந்த காரணத்தினால்
இது காங்கிரஸ் கட்சிக்கான படம் என்று கருதப்படுகிறது. அதனால் இந்த படத்திற்கு திராவிட இயக்க சிந்தனை உடையவர்கள் அதிகம் செல்லவில்லை. எனவே முதல் சுற்றிலே இந்த படம் தோல்வி அடைகிறது என்று சொல்லலாம். அது இன்றைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி தொகை என்று கூட கணக்கிட்டு அவர்கள் போட்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது சுற்றிலே வரி விலக்கு பெற்ற பிறகு வருகிற போது இந்த படம் மிக பெரும் வெற்றி அடைகிறது. வ.உ.சி.யை கண்மண் கொண்டு வந்து காட்டியதிலேயும், ஒரு வழக்கறிஞராக ஏழை மக்களுக்கு போராடுகிற அவராக இருந்த நிலையை காட்டுவதிலேயும், வெள்ளைக்காரர்களோடு உரிமை மிக்க போராட்டத்தை அவர் நடத்தியதிலேயும், அரவிந்தர் அவர்களோடு அவருக்கு இருந்த நெருங்கிய நட்பையும், மகாகவி பாரதியோடு அவருக்கு இருந்த அன்பினையும் இந்த படம் தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. மட்டுமல்லாமல் சிறையிலே செக்கெழுத்து விட்டு திரும்பி வருகிற போது தன்னை வரவேற்க யாருமே காத்தில்லாத அந்த காட்சியை காட்சிப்படுத்திருக்கிற தமிழர்களுடைய அந்த அவலத்தையும் கூட நாம் சேர்த்து சந்திக்கிறோம். தனது வாழ்வின் நிறைவில் கிட்டத்தட்ட 1910களின் நிறைவிலே சிறையிலிருந்து வெளியே வருகிற வ.உ. சிதம்பரம் பிள்ளை அதற்கு பின்னால் சுதந்திர போராட்டத்திற்கு செல்லவில்லை என்பதும், ஒரு இலக்கியவாதியாக தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதையும் ரொம்ப அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ் என்று சொல்வார்கள், விரைவாக நகர்த்துகிற அவர் எழுதி போடுகிற புத்தகங்கள், திருக்குறளுடைய உரை விளக்கம், தொல்காப்பியத்தினுடைய விளக்கம் என்று அவர் எழுதி கொண்டே இருந்த அந்த காட்சிகளை, அவர் கண் முன்னாலேயே பாலகங்காதர திலகர் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியும், அவர் இருக்கிற போதே நெருங்கிய நண்பனான பாரதி இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியும் இந்த படம் காட்டி இருக்கிறது. எனவே இந்த இளைய தலைமுறைக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்கள் என்று இணையத்திலே பல்வேறு அறிஞர்கள் குறிப்பிடுகிற ஒரு படத்தின் பட்டியலில் உறுதியாக கப்பலோட்டிய தமிழன் இருந்து கொண்டே இருக்கிறது. கப்பலோட்டிய தமிழனாக சிவாஜி கணேசன் இளைஞராக, நடுத்தர வயது மனிதனாக, சிறையிலே அம்மி கொத்துகிற செக்கெடுக்கிற பணியை செய்கிறவராக, தொழுநோய் வந்துவிட்ட தனது நண்பனை கட்டியணைக்கிற ஒரு உயர்ந்த கதை மாந்தனாக, நிறைவாக தடி ஊன்றி நடக்கிறவனாக, மாடசாமியும் அவர் மனைவியும் சந்திக்கிற போதும் அந்த பேர குழந்தையின் வாஞ்சையோடு அவர்களை பார்க்கிற போது இருக்கிற அன்பையும், தனது சொந்த சகோதரன் மீனாட்சி சுந்தரம் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டான் என்கிற பெரும் துயரத்தையும் நடிகர் திலகத்தை விட யாரும் காட்டியிருந்திருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் பாடமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த படத்தை குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு வாய்ப்பளித்திருக்கிற ரவி அவர்களுக்கு நன்றியை சொல்லி, நமது நண்பர்களில் மிக குறிப்பாக இலக்கிய நண்பர்களில் கவிஞர்களில் யாராவது இந்த படத்தை பார்க்காமல் இருந்தால் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். என்ன என்றால், இதனால் நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி.